Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வல்லாரை கீரை போண்டா எப்படி செய்யறதுதாங்க. இது ஞாபக சக்தி அதிகமா வளர்க்கக்கூடிய திறன் உள்ளதுங்க இந்த கீரை. நம்ம ஃபர்ஸ்ட் கீரையை நம்ம சுத்தம் பண்ணி இது பொடியா நறுக்கிலாங்க. நான் நல்லா தண்ணியில 2-3 தடவை கழுவிட்டு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இது ரொம்ப பொடியா நறுக்கிக்குங்க. பாருங்க நான் பொடியா நறுக்கிட்டேன். இந்த அளவுக்கு நறுக்கணுங்க. அவ்வளவுதாங்க, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இதுக்கு தேவையான உப்புங்க, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சோடா மாவு, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலக்கிடுங்க. நம்ம போட்ட சோடா மாவுலாம் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி கலக்கி விட்ருங்க. நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கிற வல்லாரை கீரையை சேர்த்துடலாங்க. அது கூடவே 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோங்க. அதையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர பெசரி விட்டுக்குங்க. ஞாபக சக்தி அதிகமாக வருங்க இந்த கீரை. வல்லாரைக்கீரை ஞாபக சக்தி வரும். குழந்தைங்களுக்கு அறிவு ஆற்றல் அதிகமாக இருக்குங்க. இந்த கீரையை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, நல்லா பெசரி விட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசங்க. ரொம்ப ஒரே அடியாக தண்ணி ஊற்றிடாதீங்க. நீங்கள் அப்படியே ஓண்டு தண்ணி தெளிச்சிட்டு பக்கோடா மாதிரியும் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம போண்டா போடுறோம். கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படும் போண்டாவுக்கு. எல்லாத்தையும் ஒன்று சேர பெசரி விட்டுருங்க. வல்லாரைக்கீரையில் கூட்டு செய்யலாங்க, பொரியல் செய்யலாம், நம்ம கடைஞ்சி கூட சாப்பிட்லாங்க வல்லாரைக்கீரையை. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு பசைஞ்சிங்க. கொஞ்சம் நாள் இருந்தாலே நம்ம இந்த கீரையில் தண்ணி விடும். பாருங்கள், நம்ம போண்டா போடுற அளவுக்கு பசைஞ்சாச்சு. நம்ம உடனே எண்ணெயை காய வச்சுருக்குறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுன்னு எடுத்து போட்டுருங்க. சின்ன சின்ன உருண்டையாக போடுங்க, ரொம்ப பெருசாக போடாதீங்க. ஏன்னா கீரை வேகிறதுக்கு டைம் ஆகும். நம்ம போண்டா போட்டதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் அதில் உள்ளே இருக்கிற கீரை எல்லாம் நம்ம போட்டிருக்க வெங்காயம்லாம் நல்லா ஒன்று சேர வெந்து அழகாக இருக்குங்க. மொறு மொறுன்னு நமக்கு போண்டா கிடைக்கும். இது மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போடுங்க. அதே மாதிரி மாவு போட்டதுக்கப்புறம் கரண்டி விட்டு கிளறாதீங்க. கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் கரண்டி போட்டு கிளறுங்க. இது பாருங்க, ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்குது. நான் திருப்பி விடுறேன். கீரை சாப்பிடாத பசங்க கூட இது மாதிரி நீங்கள் போண்டா போட்டு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ஆரோக்கியமான போண்டா வீட்டிலையே ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குங்க. அது மாதிரி நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி விடுங்க. ஒரு பக்கம் வெந்துடுங்க, மறுபக்கம் திருப்பி விடுங்க. இது மாதிரி கரண்டி போட்டு அழகாக திருப்பி விட்டுனே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் சமமாக வேகும். நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எடுக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடக்கூடாது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வல்லாரைக்கீரை போண்டா. அவ்வளோதாங்க, நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த சாப்பாட்டு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.